வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜா அவர்கள் தன்னுடைய சுகாதாரத்துறையில் ஊழல் இருக்கிறத வெளிப்படையாக அவங்க ஒப்புக்கொண்டது மட்டுமல்ல, அதை மாற்றுவதற்கான நடவடிக்கையில் களத்தில் குதிச்சிட்டாங்க. ரொம்ப சிறப்பாகவும் மாற்றிக்கிட்டு வராங்க. இங்கே மருத்துவர்கள் பிரச்சனை இல்லை, உயர்மட்ட அதிகாரிகள் பிரச்சனை இல்லை, கீழ்மட்ட ஊழியர்கள் அந்த பொது சுகாதாரத்தில் ஆஸ்பத்திரிக்கு போனவங்களுக்கு இந்த நடைமுறை தெரியும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்க கை நீட்டி பழகிட்டாங்க. அவர்களை சொல்லி குற்றம் இல்லை. அவங்க ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்க, சரியான சம்பளம் இல்லை, வேலை நேரம் சரியாக நிர்ணயிக்கப்படலை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. கடனில் உழந்துக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. ஏழை எளியவர்கள் தான் இந்த சின்ன சின்ன பொறுப்புகள் இருக்காங்க. ஆனால் முக்கியமான பொறுப்புகள் அந்த சுகாதார பணி பொறுப்புங்கிறது. இதை உணர்ந்த அமைச்சர் இப்போ அதுக்கு ஒரு குழு அமைத்து அவர்களை எப்படி நிரந்தரம் பண்ணுறது, அவர்களுக்கு எப்படி நல்ல ஒரு வருவாயை சம்பளத்தை கொடுத்துட்டு அவங்க கை நீட்ட போகிறதில்ல, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கை நீட்டினா நடவடிக்கை எடுக்கிறதுல நியாயம் இருக்குது அப்படின்றத உணர்ந்து அவர் ஒப்புக்கொண்டு இந்த விஷயங்களை ஒன்றொன்றாக வெகு சிறப்பாக இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே தமிழ்நாட்டில்தான் சுகாதாரத்துறையில் அரசு மருத்துவமனை சிறப்பாக எந்தவித இடைஞ்சலாமல் நடக்குது என்கின்ற நிலையை எட்டுவதற்கான தொலைநோக்கு பார்வையோடு செய்கிறாரு. அதன் முதல் கட்டமாக மகிழ்ச்சியான செய்தி தான், கீழ்மட்ட ஊழியர்களுடைய சம்பளம் உயரும், அல்லது நிரந்தரப்படுத்தப்படுவார்கள், அல்லது அவர்களுடைய வசதிப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் கை நீட்டா வண்ணம் இந்த சூழ்நிலை உருவாக்கி சாமானிய நோயாளிகளுக்கு, ஏழைகளுக்கு உண்மையில் இலவச மருத்துவமனையாக மிளிரும் என்ற நம்பிக்கை உள்ளது. ஹேட்ஸ் ஆஃப் அமைச்சர்.